நிமிஷம் நான் சொல்றது அப்படியே யோசிச்சு பாருங்க. இது ஜஸ்ட் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதுக்குள்ள என்னென்ன நடக்குது அப்படிங்கிற சிம்பிளா நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. நான் பிறந்த தம்பி கூட பாத்தீங்கன்னா அண்ணனு கூப்பிட்டுருக்க மாட்டான். ஆனா எவனோ ஒருத்தன் பாத்தீங்கன்னா வாய் நிறைய அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். தெரியாத ஒரு பையன் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணி 2 பேரும் இதுல லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி எவனே இன்னொருத்தன் லைஃப்ல வந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து இந்த பையனை விட்டு போறதோ, இந்த பையன் வந்து அந்த பொண்ணை விட்டு போறதோ அப்படிங்கிற இன்னொன்னு நடந்துகிட்டே இருக்கும். ஆல்ரெடி வீட்டு பக்கத்துல ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நீ தாண்டி அவன் இரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சில பேர் சுத்திக்கிட்டு தெரியவாளுங்க. ஃபுல்லா வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு நைட்டு வந்து நிம்மதியா இருக்க மாட்டோமா அப்படின்னு நினைக்கிற டைம்ல ஒரு 2 மேட்ச் போடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேர் பிளே பண்ணுவாங்க. நம்மள சரக்கு தம்மு அப்படிங்கிற பாதிக்கே கூட்டு போகாம பாதுகாத்த அந்த கேமை நம்ம விளையாடணும் அப்படின்னு சில பேர் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரீ ஃபயர்ல மீட் பண்ணி இன்னைக்கு ஏதாவது ஒரு கல்யாணமாவது கண்டிப்பா நடந்திருக்கும். முக்கியமான சொல்லணும், குடும்பத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு கஷ்டத்துல பாத்தீங்கன்னா நிம்மதிக்காக கேம் விளையாடுறவங்களும் இருக்காங்க. எல்லா கேமையும் ஜஸ்ட் கேமா தான் பார்ப்போம். ஆனா ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா நம்ம எமோஷனலாவும் கனெக்ட் பண்ணி கேம் பண்ற மாதிரி ஒரு கேம் இருக்கு. நான் இப்ப சொன்னதுல ஏதாச்சும் ஒரு விஷயமாவது உங்களுக்கு கனெக்ட் ஆகி இருந்துச்சுன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.